ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் யுவாக்கு சந்திராஜன். உங்களோட டிஸ்கிரைபர் பார்த்துலாம். அப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு கேப் டவுன். ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட் வந்து எங்கே முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 287 முடிஞ்சுது. ஸோ மார்க்கெட் நீங்கள் அங்கேருந்து வந்து 287 ஒரு கேப் டவுன் சொல்ல முடியாது, ஃபிளாட் ஓப்பனிங் தான் சொல்லணும். ஏன்னா 50 பாயிண்ட் கொடுத்தா வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்தா இன்டர்சிசிவ் ரெண்டு பக்கம் விற்கிறதுனால இன்டர்சிசிவ். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயரை உடைக்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி உடச்சு ரீடெஸ்ட் எடுத்தது. ஆனால் டார்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கு. இது ரிஸ்க் ரிவார்டு பெருசாக இருக்காது. ஸோ நம்ம எடுக்கல, நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா டார்கெட் பக்கத்தில் இருக்கு. திருப்பி இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்தோம். டார்கெட் கம்மியாக இருக்கு, ஸ்கேல்பர்ஸ் வேணா ட்ரை பண்ணதா பண்ணலான்னு ஒரு 8 பாயிண்டா வந்து. ஆனால் திருப்பி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸோ இந்த டேட்ல நமக்கு வந்து லாஸ் தான். பட் நம்ம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா குச்சியா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஃபுல்லா ப்ரீமியம் பெல்டிங் போயிட்டு மார்க்கெட் இருந்தது. இன்னைக்கு என்ன உங்களுக்கு டியூஸ்டேல இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரீமியம் பெல்டிங் ஆகும். அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், மார்னிங்கே வந்து நீங்க வந்து 24,300 கால் ஆப்ஷன் எத்தனை நீங்க கொடுத்தோம்னா 24,300 கால் ஆப்ஷன் வச்சுட்டு 24,350 கால் ஆப்ஷன் வாங்க, ஒரு சின்ன ஒரு எட்ஜிங் வச்சு ஒரு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவுட் ஆஃப் த மணி முடிஞ்சிருக்கும். ஸோ 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 18 ரூபாய்க்கு வித்துருக்கோம், 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 ருபீஸ் 10 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சிருக்கோம். ஈஸியான ட்ரெண்ட்ஸ் இல்லையா தெரியாது. மார்க்கெட் இன்னைக்கு மேலே போகலான்னு தெரிஞ்சு போச்சு. புட் ஆப்ஷன் போட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால செல்லிங்காக இன்னைக்கு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு 26 பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு அதை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இங்கே லிக்விடிட்டி திருப்பி சாப்பிட்டு கடைசியாக மார்க்கெட் கீழே இறங்கிடுது. இதுதான் நடந்த மார்க்கெட். 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ட்ரேடு. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு 26 பாயிண்ட் மைனஸ் தான் டார்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து 170. ஓகேவா? இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நேற்று நம்ம போட்டு வச்சிருந்தோம், இது வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 3 வரையும் தாண்டாம தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் சிஐஎஸ் சொல்றீங்களா, அப்பதான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்று என்ன போடணும், மார்க்கெட் எங்க அட்டம் பண்ணி இருந்ததோ அங்கேருந்து கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து கூட்டி ரெண்டு பக்கம் பார்டர் போட்டோம். இந்த பக்கம் பார்டர், இந்த பக்கம் பார்டர் போட்டோம். எக்ஸாக்டா ஆல்மோஸ்ட் மத்தியானம் 3 மணிக்கு அங்கதான் இருந்தது மார்க்கெட்டு. கடைசி 5 நிமிஷம் தான் மார்க்கெட் எங்க இறக்கிட்டாங்க. இதுதான் அந்த ஸ்டாண்டர்டோட பவர். ஓகே, இப்ப நாளைக்கு என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஓய் என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஓய் பார்த்தீங்கன்னா 24,000 ஸ்ட்ராங் ஆப்ஷன் இருக்கு, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வந்து 24,500. மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸ்டார்ட் வந்து 24,200 ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸ்பி 24,200, 154, 200 அட்டை பண்ணி இருக்குது. இந்த பக்கம் ஒரு 133, இந்த பக்கம் ஒரு 128. ரெண்டுத்தையும் கூடுங்க, ஆல்மோஸ்ட் 261 பாயிண்ட். அப்படின்னா இப்ப மார்க்கெட் எங்க இருக்குது, 24,154. 24,154 பிளஸ் 261. So 24,415 டாப் சைட்ல. செட்டிங்ஸ் 24,415. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் வந்து ஃபுட் சைட்ல வந்து 24,154. சேனல் பிரைஸ் என்ன பார்த்தோம், 133 plus 129, 262. 262 minus 24,154, 23,892. Okay, so இன்னைக்கு இப்ப இருக்கிற ஷேடலோட பொசிஷன். ஓகே, இதெல்லாம் ரெமூவ் பண்ணிடுவோம். Previous day low 154. ரெண்டும் ஒண்ணுதான், இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து ப்ரீவியஸ் டே வந்து
லோ போட்டோம், ஐ போட்டோம், க்ளோஸ் ஆகியும் ஒன்று நல்ல ப்ரீ பண்ணலாம். இப்போ நாளைக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டே வைஸ்ல பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம பார்த்ததுதான் மார்க்கெட் சத்தம் போடாமல் கீழே இறங்கிட்டு இருக்கு. நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா சத்தம் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 24,154 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதோட லோ பார்த்தீங்கன்னா 24,136. 136ல சப்போர்ட் எடுக்குதா பார்ப்போம். 99% டவுட் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,954 ஆர் 23,891 இந்த இடத்துல தான் நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்ப நாளைக்கு நீ இப்ப கால் எடுக்கிறதா இந்த ரேஞ்சுக்கு மேல போனாதான் கால் சி. ஓகேவா? இப்போ என்ன மாதிரி நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் இருக்கு. ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பனாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துன்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ளாட்டாக சப்போர்ட் எடுத்துதுன்னா, எடுக்க மாட்டேன்னு தெரியாது. இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஒரு சின்ன டவுன் ஆயிடுது, இந்த இடத்துல இப்படி டவுன் ஆயிடுதுன்னா நம்ம இங்கே வந்து திருப்பி ரீடெஸ்ட் எடுத்தா இந்த இடத்துல நம்ம ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். இது செகண்ட் ஆப்ஷன். இது வரையும் ட்ரை பண்ணலாம். இது செகண்ட் ஆப்ஷன். இல்லை மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி மேல போச்சுன்னா இதை தாண்டி மேல போச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ரீடெஸ்ட் ட்ரை பண்ணி கால் ஆப்ஷன் எடுக்கலாம். இந்த இடத்துல எடுக்கலாம் கால் சைட். இந்த இடத்துல எடுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இது தாண்டி இதே தாண்ட முடியலன்னா அங்கேருந்து உங்களுக்கு கால் ஆப்ஷன் தான் வரும். ஐ மீன் ஷார்ட் ஆப்ஷன் தான் வரும். ஓகே, ஸோ மார்க்கெட் தான் நம்ம ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா சப்போர்ட் கிடைச்சுன்னா அப்படியே 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் இங்கே போயிடும். இந்த பிரேக் அவுட் தாண்டல, ப்ரீவியஸ் டே தாண்டலன்னா இந்த இடத்துல நம்ம ஷார்ட் ட்ரை பண்ணலாம். டார்கெட் இதை வச்சுக்கலாம். சப்போஸ் தாண்டி பிரைஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம இங்கே கால் சைட் ட்ரை பண்ணலாம். அதுவே மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும்போது ஷார்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நாளைக்கு என்ன மாதிரி எடுக்கலான்னு. நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மார்னிங் ஃபார்ம் ஆட்டும், மார்னிங் வந்து லெவல் சி போட்டு எப்படின்றத உங்களுக்கு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.